தங்கமயில், சரவணன் 2 பேருக்குமே சேர்ந்து கல்யாணம் எல்லாமே சூப்பரா நடந்துகிட்ருக்கு. எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரமா எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தங்கமயில் எல்லாருமே ரெடி ஆகியிருக்காங்க. அப்போ கரெக்டாக வராங்க. வந்து ரோட்டில் கத்துறாங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா எட்டி பார்க்குறாங்க. இங்கே பாருமா, என்ன பண்ணி வச்சுருக்க, கடன் எல்லாம் என்கிட்ட வாங்கி வச்சுட்டு இப்போ நீ கல்யாணம் நடத்துறியா? ஆமாம், என் கடத்தை உன்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். இந்த கல்யாணம் மட்டும் எப்படி நடத்துவ? இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பணம் எங்கம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடன்காரங்க கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த கல்யாணத்தை தயவு செய்து நடத்த விடுங்க. ஒரு வாரம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக இந்த பணத்தை எல்லாம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ என்ன பேசினாலும் நான் கேட்க மாட்டேன். நீ பணத்தை வாங்கியிருக்க, என் பணம் எல்லாமே எனக்கு இப்போ வைக்கணும். வைக்கல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை உள்ளே வரேன். கல்யாணமே நடக்கக்கூடாது, பணத்தை வச்சாதான் கல்யாணமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க, தயவு செய்து விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க, கல்யாணத்தை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமயில் இதெல்லாம் கேட்டு ஓடி போய் உள்ளே அழறாங்க. அப்போ எனக்கு கல்யாணம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடங்காரங்க எல்லாருமே உள்ளே வந்து சேர் போட்டு உட்காராங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ, இவங்களை எப்படிங்க வெளியே அனுப்புறது, என்னங்க பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா அப்பா 2 பேருமே போய் பேசுகிறாங்க. நீங்கள் பேசுறதுலாம் இங்கே நடக்காது, இந்த கல்யாணம் நடக்காது, பணம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடங்காரன் சொல்கிறான். அதுக்குள்ளே எல்லாருமே வராங்க. பாண்டியன், கோமதி, மீனா எல்லாருமே வராங்க. தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போதே பேசிகிட்டு இருக்காங்க. பணம் கொடுக்காம இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. என்னங்க பண்ணுறது, இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க, இவங்களும் வெளியே போகலை, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க. எனக்கும் அதுதான் பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதே தெரியல, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தா கடைசி நேரத்தில் இந்த கடன்காரங்க வந்து இப்படி பண்ணுறானுங்களே. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிட்டா எவ்வளோ பெரிய அசிங்கம். நாம் வேறு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஓரளவு கொண்டு வந்திருக்கோம், கடைசி நேரத்தில் வந்து இவனுக்கு கெடுத்துறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னங்க பண்ணுறது தெரியாமல் எப்படிங்க பார்த்துக்க முடியும், பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மீனா எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே தட்டு வச்சுட்டு பார்க்குறாங்க, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே தங்கமயில் அம்மா அப்படி பார்க்குறாங்க. ஐயோ, என்ன எல்லாமே தெரிஞ்சிடுச்சே, நம்ம பொண்ணோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்காதா?